திருமால் மனித உருவத்துல மட்டும் இல்லாம விலங்குகளின் வடிவமாகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. மீன், ஆமை, பன்றி இந்த வடிவங்களையும் அவதாரம் எடுத்து பூமியை காத்திருக்காரு. பெருமாள் எதுக்காக இந்த குறிப்பிட்ட விலங்குகளை மட்டுமே தேர்வு செஞ்சு அவதாரம் எடுத்திருக்காரு தெரிஞ்சிருக்கலாமா? மச்ச அவதாரம். விஷ்ணுவுடைய முதல் அவதாரமே மச்சம்தான். அதாவது மீன். வர இருக்கிற பிரளயத்தை முன்னாடியே தெரிஞ்சு உணர்ந்து முனிவர்கள், விதைகள், உயிரினங்களை பாதுகாத்து உயிர் சுழற்சியை காப்பாற்றக்கூடிய அவதாரம் அது. மீன் அப்படிங்கிறது நீரின் ஞானம், சுற்றுச்சூழல் எச்சரிக்கை அப்படிங்கிறதுக்கான சின்னம். மனிதன் தர்மத்திலிருந்து விலகும் போது இயற்கை பதிலடி கொடுக்கும் அப்படிங்கறத மச்ச அவதாரம் நினைவூட்டுது. இரண்டாவது கூர்ம அவதாரம். பார்க்கடலை கடையும் போது மந்தார மலையை தாங்க விஷ்ணு எடுத்த வடிவம் தான் ஆமை, அதாவது கூர்மம். ஆமை அப்படிங்கிறது நிலைத்தன்மை, பொறுமை, அமைதியான வலிமை அப்படிங்கறதெல்லாம் குறிக்கும். வேகமா ஓடக்கூடிய உலகத்துல இயற்கையின் மெதுவான தாளத்தையும் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூர்மத்துடைய தத்துவமே. வராக அவதாரம். பூமாதேவி வெள்ளத்துல மூழ்கிய போது ஒரு காட்டுப்பன்றி, அதாவது வராகம் வடிவத்துல பூமியை மீட்டெடுத்தாரு விஷ்ணு. அசுத்தம் அப்படின்னு நம்ம கருதக்கூடிய உயிரினம் கூட பிரபஞ்சத்தை காக்கும் தெய்வமா, சக்தியா மாறலாம். வராக அவதாரம் நினைவூட்டும் போது மண் பாதுகாப்பு, நிலவள பாதுகாப்பு, மனிதனால ஏற்படக்கூடிய அழிவுகளை தடுக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்கு. நரசிம்ம அவதாரம். பாதி மனிதன் பாதி சிங்கம். நரசிம்மர் மனிதனுடைய இரட்டை தன்மையை பிரதிபலிக்கிறாரு. நம்ம அறிவால வழி நடத்தப்படுறோமா அல்லது அகந்தை ஆட்கொள்ளப்பட்ட மிருகங்களா? அநீதிக்கு எதிரான கோபம் தர்மத்துக்கானது. ஆனா சக்தி அகந்தையா மாறும்போது அது அழிவையே கொடுக்கும் அப்படிங்கிறதுதான் நரசிம்மருடைய எச்சரிக்கை. இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் திருமால் மீன், ஆமை, பன்றி, நரசிம்மர் இந்த மாதிரி விலங்குகளின் வடிவமா உருவெடுத்திருப்பாரு.